அனைவருக்கும் வணக்கம். இந்த சமீபத்தில் தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த ஜாதிய மோதலுக்கும் சினிமா படங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா சினிமாவுக்கும் இந்த சமீபத்தில் நடக்கிற இந்த தென் மாவட்டத்தில் நடக்கிற ஜாதிய மோதலுக்கும் டைரெக்டாகவே சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாச்சு. அந்த படத்தை போய் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனன் வாய்ஸ்க்கு தொடர்ந்து ஆதரவளித்து வர்ற உங்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 10,000 பேர் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் 10 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சும்மா விளையாட்டு சொன்னேன். ஸோ வாங்க வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் வேண்டிய வணக்கம் தெரிவித்துக்கிறேன். மனன் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொலி என்ன பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வெளியான ஒரு படம் பார்த்தேன். இந்த படம் பேர் பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2. விடுதலை பார்ட் 1 சூர்யா அவர்கள் நடிச்சிருந்த ஹீரோவாக பண்ணியிருந்தார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூரியோட ஆக்டிங், வெற்றிமாறனோட டைரக்ஷனுக்காக மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட படம். அந்த படம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி விடுதலை 2 இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஜாதிய மோதல், ஜாதிய வன்மம் மனசில் இல்லாதவங்க இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் ஜாதிய வன்மம் நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு படமாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, அப்படி நீங்கள் கடந்து போவீங்க. நானும் கடந்து தான் போனேன். ஏன்னா வெற்றிமாறன் அவர்களோட டைரக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அதாவது ஜாதிய மோதலோ ஜாதிய வன்மமோ அது எல்லாத்தையுமே அவரோட டைரக்ஷன் அப்படி நம்மளை மறக்கடிக்கு. அடுத்தடுத்த சீன்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காப்புல. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் சண்டை போடுறாங்கல்ல சில பசங்கள்லாம், அந்த வசனம்லாம் அந்த படத்தில் பேசுகிறது எல்லாமே அந்த படத்தில் இருக்குது. அதாவது இந்த வீரத்தை பற்றி பேசுகிற இந்த ஓப்பனிங் சீனில் இந்த கருணாஸ் அவர்களுடைய மகன் கென் கருணாஸ் பண்ணியிருக்கார். அந்த இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா போஸ் பேசுகிறாப்புல, என்னடா இது நம்மளுக்கு வீரம் வர மாட்டுக்கு அவனுக்கு வீரம் வருது அப்படி இப்படின்னு, உங்களுக்குலாம் ஒருத்தனுக்கு வீரம் வரல. உடனே அவன் பதிலுக்கு கென் கருணாஸ் சொல்கிறாப்புல, வீரம் உங்களுக்கு எப்படிடா வரும், எங்களுக்கு தான் வரும் அப்படி இப்படின்ட்டு, பண்ணை அடிமைகளாக இருந்த எங்களுக்கு தான் வரும் அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுகிறாப்புல. ஜாதி அதாவது அந்த சீனை நீங்கள் பார்க்கும்போது எப்படின்னா, கண்டிப்பாக கோபம் வராதவனு கூட கோபம் வந்துடும். ஒரு ஜாதி மீது வன்மமே இல்லாமல் இருப்பாங்களே, ஜாதினா என்னன்னே தெரியாமல் இருப்பாங்களே, அவனுக்கு கூட ஜாதி என்னென்னு அப்படின்னு தெரிஞ்சிடும் அந்த சீனை பார்த்து. சரி இப்படிலாம் நம்மளை கொடுமைப்படுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் இருக்கும். இப்போ இவங்களை விடவே கூடாது, படம் முடித்து வெளியே வர்றவன் என்ன தெரியுமா செய்வான், ஆனால் ஏதாவது பண்ணுறோம். அந்த மாதிரி தான் அந்த படத்தில் சீன்ஸ் இருக்குது. ஆனால் அது படமாக பார்க்கும்போது வெற்றிமாறன் அவரோட டைரக்ஷனால் நம்ம தாண்டி போகிறோம். தமிழ் சினிமா எங்கே போய்ட்டுருக்குன்னே தெரியல. நம்மளை பின்னோக்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி இழுத்து கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் பாருங்கள், டெக்னாலஜி வைஸும் சரி, சினிமா இண்டஸ்ட்ரின்னு மட்டும் இல்லை, தொழில் ரீதியாகவும் சரி, பல கம்பெனிகள் ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இருந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ பெரிய கம்பெனிஸ்லாம் டெவலப் ஆகிருக்காங்க. ஆனால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பாருங்கள், நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி இழுத்துகிட்டே போயிட்டுருக்காங்க. இந்த படத்தில் சில டைலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படி. தமிழர்கள் எங்கே ஒற்றுமையாக இருக்க முடியும்? நீ என்னைக்காவது தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி படம் அடிக்கிங்களா? அதாவது இந்த பண்ணை அடிமைகளை கொடுமைப்படுத்துகிறாங்க. அதாவது அந்த காலத்தில் மன்னராக இருந்த பாண்டியர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இருந்த பாளையக்காரர்களாக இருந்தாலும் ஜமீன்களாக இருந்தாலும் கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் இப்போ படம் எடுக்கிறீங்க. அப்படி மாதிரியே நீங்கள் படம் ஆனால் அந்த காலத்தில் இந்த மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம் அப்படின்ட்டு எத்தனையோ ஜமீன்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மக்களாகவே வாழ்ந்த ஜமீன்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சு இணக்கமாக இப்போ 2 சமுதாயம் தானே சண்டை போடுது. ஒரு காலத்தில் ஆண்ட வம்சம், இந்த 2 சமூகம் தான் சண்டை போடுது. நீங்கள் அதையே தூண்டி விடுற மாதிரியே படம் எடுத்தால் எப்படி? அப்போ 2 பேர் இணக்கமாக எங்கேயுமே இணக்கமாக இல்லை. தமிழ் சமூகம் எங்கேயுமே இணக்கமாகவே இல்லையா? அப்படி கதைகளே கிடையாதா? எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஜமீன்கள் இந்த மக்களோட வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கு எத்தனையோ ஜமீன்கள் போராடியிருக்காங்க. இந்த மக்களுக்காகவே உயிரை விட்ட எத்தனையோ ஜமீன்கள் இருக்காங்க. இந்த மக்களுக்காக நிலம்புலங்கள்லாம் கொடுத்தவங்க, அந்த உழைக்கிற மக்கள், அந்த நிலத்தில் உழவு செய்கிற மக்களுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு கொடுத்த எத்தனையோ மகான்களும் இருக்காங்க. அப்போ ஒரு இணக்கமாக வாழ்ந்த சமூகம் தானே இது. அதை மாதிரி இந்த படத்தில் காட்டுற மாதிரி சில இடங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் அதையே அது மட்டும்தான் தமிழர்கள் அப்படி மட்டும்தான் இருந்தாங்களா? ஸோ அது 2 சமூகத்தை மோதலுக்கு அதிகமாக முக்கியமாக காரணமாக இருக்கிறது தமிழ் சினிமா. அதில் முக்கியமாக வெற்றிமாறன் எப்படி கடந்து போகிறார் அப்படின்னா, அவரோட திறமையால், அவரோட டைரக்ஷன், அவரோட டைரக்ஷன், அந்த படத்தில் இருக்க மியூசிக், இதெல்லாம் நம்மளுக்கு சினிமா மாதிரி கொண்டு போகுது.
ஆனால் நிறைய விஷயங்கள், நிறைய காட்சிகளை வந்து நம்ம வந்து கடந்து போகிறோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம கடந்து போகிறோம், ஆனால் எல்லோரும் கடந்து போவாங்களா? இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மனசில் என்ன தோணும்? சே, ஒய்யால இப்படிலாம் நம்ம பாட்டன் முப்பாட்டனில் பாடாப்படுத்திருக்காங்களா, இப்போ இவங்களை என்ன செய்யணும் அப்படின்னு தானே தோணும். அப்படி தான் இருக்குது அந்த படத்தை அதாவது என்னென்னா, அந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த உணர்வு ஏற்படும். அப்படி சீன் இருக்குது. அதாவது வெற்றிமாறன் என்னன்னா உச்சக்கட்ட வன்முறையில் உச்சகட்டமாக என்ன இருக்கும், ஒருத்த மனசில் வன்மத்தை தூண்டுறதுக்கு உச்சகட்டமாக எந்த சீன் வைக்கலாம், அந்த சீன்லாம் அந்த படத்தில் வச்சுருக்காப்புல. படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். சரி, இது வெற்றிமாறன் மட்டும் இல்லை, நம்ம டோட்டலாகவே வந்து சினிமாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸை வந்து டப்பாங்குத்துக்கு. இப்போ சமீபத்தில் வந்து புஷ்பா 2ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் அது ஹீரோயினா இல்லை வந்து கேப்ரியா டான்ஸ் ஆடுறவங்களா, அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து தரக்குறைவாக தான் படம் வந்துட்டுருக்கு. அனிமல்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தமிழ் சினிமா இப்போ அந்த படம் பார்க்குற இளைஞர்கள் மத்தியில் வந்து என்னென்னா, இப்போ தமிழ் சினிமான்னு சரி டோட்டல் இந்தியன் சினிமாவே உச்சகட்டமாக என்ன வன்முறை இருக்கும், உச்சகட்டமாக எதை வெட்ட முடியும், தலையை வெட்ட முடியுமா? இந்த உச்சகட்ட வன்முறை, உச்சகட்ட ஆபாசம், இதுதான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு வருது. இப்போ நீங்கள் வந்து ஹாலிவுட் படங்கள்லாம் பாருங்கள், அதில் தான் நம்ம நினைப்போம் ஆபாசம் அதிகமாக இருக்குன்ட்டு. ஆனால் அந்த படத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைலாக்ஸு, இந்த மாதிரி வந்து இந்த பெண்கள் வந்து ரொம்ப ஆபாசமாக வந்து இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி தரக்குறைவாக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப பெண்கள்லாம் வந்து மிஷின் கன் எடுத்துகிட்டு சுடுற மாதிரி, ஃபைட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டான படங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதற்கு ஈக்குவலாக படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தரத்தை வந்து ரொம்ப குறைவாக குறைச்சிக்கிட்டு, ஒரு சினிமாவுக்குன்னு இருக்கிற ஒரு தமிழ்நாடு, ஒரு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய கல்ச்சர் எதுவுமே படத்தில் இப்போ இல்லை. உச்சகட்டமான ஒரு வன்முறை, உச்சகட்டமான ஒரு ஆபாசம், இதுதான் படங்களில் இருக்குது. இதை பார்க்குற இந்த 2K கிட்ஸ் எந்த மாதிரியான மனநிலை இருப்பாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு இப்போ பயமாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த இப்போ நான் பார்த்த இந்த படம் விடுதலை 2 தான். இந்த படத்தை பார்க்கும்போது இதேமாதிரி ஒரு 4 படம் எடுத்தாங்கன்னு வச்சோங்களேன், டோட்டலாக தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய விதையை வந்து போட்டுடலாம், வன்முறைக்கான விதையை போட்டுடலாம். ஸோ வந்து தமிழ் சினிமாவும் சரி, இந்தியன் சினிமாவும் சரி, கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சமுதாயத்தில் வந்து ஏதாவது எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் நம்ம படத்துக்கு போகிறோம். ஆனால் அது வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிற படங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களெலாம் கூட்டிகிட்டே போக முடியாத அளவுக்கு இருக்குது. இன்றைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைங்களை வந்து படத்துக்கு சினிமா தேட்டருக்கே கூட்டிட்டு போக முடியாத அளவுக்கு இருக்குது. சமீபத்தில் ஒரு ஃபேமிலியோடு போய் படம் பார்க்கலான்னு பார்த்தா, ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி எந்த படமும் வரல. எல்லாம் பார்த்திங்கன்னா வன்முறை தான். ஸோ இந்த வன்முறை கலாச்சாரத்தை வந்து சினிமா துறை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.